நண்பர்களே வணக்கம். வயத்துல படிக்கட்டு வைக்கிற சவால்ல 11வது நாள் கண்டிஷன் இதுதான். இந்த டவுசர போட்டாலே ஒரே தமன்னா ஞாபகம். சரி நண்பர்களே, வந்த வேலையை பார்ப்போம். முதல்ல பிரெக்னன்சி போட்டோஷூட் மாதிரி சுற்றி போட்டோ எடுக்கணும். அது நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறதுக்காக. அப்புறம் நம்ம 25 நாள் படிக்கட்டு வைக்கிற சவாலில் 10 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 15 நாள் இருக்கிற காரணத்தால் காலையிலே ஜிம்முக்கு போகலான்னு இருக்கேன். அதாவது காலையில் போயிட்டு கார்டியோ மட்டும் பண்ணிட்டு ஈவினிங் போயிட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண போகிறேன். அப்படியே பல்ல தேய்ச்சிட்டு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற கலரில் ஒரு டிஷர்ட்டை போட்டு ஜிம்மு கிளம்பியாச்சு. இந்த ஆங்கிளில் பார்க்கறதுக்கு நிஜமாவே பைத்தியக்கார மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லன்னு ஜிம்முக்கு வந்து நம்ம படிக்கட்டு விட்ற பேச்சு ஆரம்பிச்சாச்சு. முதல்ல தொங்கிட்டு காலை தூக்கணும், அப்புறம் படுத்துக்கிட்டு தலையை தூக்கணும், அப்புறம் தேவையில்லாமல் தலையில் நிற்கணும். இந்த உடற்பயிற்சியெல்லாம் போட்டு அப்புறம் வீட்டுக்கு பரவாயில்ல கோழியை வாங்கிட்டு திங்கக்கிழமைனால இதான் பிரச்சனை. நேற்று வச்ச சிக்கன் குழம்பு இன்னைக்கு கொடுப்பாங்க. காலை உணவுக்கு நேற்று வச்ச சிக்கன் குழம்பும் 4 நாள் முன்னாடி சுட்ட சப்பாத்தியும். அப்புறம் அப்படியே மதிய உணவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு வீடியோ எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டதும் ஒரு மயக்கம், அப்படியே கொஞ்ச நேரம் உறக்கம். அப்புறம் சாயங்காலமாக இருந்துருச்சு. நம்ம தோட்ட வண்டியில் பிரச்சனைங்கனால அதை கடையில் போட்டு நீங்கள் தான் என் ஹீரோப்பான்னு சொல்லி தந்தையோட ஹீரோ வண்ட பைக்லேயே ஜிம்முக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நெஞ்சு கூடுறப்பேச்சிங்கனால தம்பி கொஞ்சம் சந்தோஷமாயிட்டேன். தம்பி நான் என்னை தான் சொன்னேன், தப்பாக நினைக்க வேண்டாம். அப்புறம் தண்டால் உடற்பயிற்சியில் ஆரம்பிச்சு தம்பல் உடற்பயிற்சி வரைக்கும் எல்லா உடற்பயிற்சியும் போட்டு நெஞ்சு பகுதியை முடிச்சுட்டு ஜிம்மில் கூட்டம் ரொம்ப இருந்த காரணத்தால் எல்லா உடற்பயிற்சி வீடியோ எடுக்க முடியல. அதனால் கொஞ்சம் தான் வீடியோ எடுத்திருக்கேன், மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, நம்ம தான் பெரிய புழு நெருப்பமான வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். அந்த வீடியோ இன்றைக்கி எடுத்தாச்சு. பிறகு வீட்டுக்கு போகிற வழியில் சூப்பை குடிச்சிட்டு வீட்டுக்கு போனதும் காலைல சாப்பிடாத அவுச்ச முட்டையை இப்போ சாப்பிட்டு ஆட்டுக்குட்டிக்கு இறைய போட்டு நானும் தூங்கிட்டேன். உறுதியாக இருங்க, நாளைக்கு பார்க்கலாம்.